சென்னையில் எஸ்பிஐ ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் வெளியே வரும் இடத்தில் கருப்பு அட்டையை ஒட்டி வைத்து நூதன முறையில் திருடிய வடமாநில இளைஞர்கள் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அத்தோடு அவர்கள் ஏடிஎம்மில் இருந்து பணத்தை எப்படி திருடினர் என வங்கி அதிகாரிகள் செய்முறை விளக்கமும் அளித்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்போம். சரவணகுமார், விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கங்க. எஸ்பிஐ வங்கியினுடைய குறிப்பிட்ட ஏடிஎம் இயந்திரங்களை கண்காணித்து அந்த ஏடிஎம் இயந்திரங்களில் நூதனமான முறையில உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இந்த கும்பல் தொடர்ந்து கொள்ளையில ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த 3 பேரிடம் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய விசாரணையில அவர்கள் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை குறிவைத்து சனி மற்றும் ஞாயிறு இந்த வார விடுமுறை நாட்களை குறிவைத்துதான் அவர்கள் தொடர்ந்து இது போன்ற நூதன கொள்ளைகளில் ஈடுபடுவதும் சுமார் ஒரு 4 லட்சம் ரூபாய் வரை அதிகபட்சமாக கொள்ளையடித்து விட்டு அவர்கள் ரயில் மூலமாக வெளிமாநிலத்திற்கு தப்பிச் சென்று விடுவார்கள் என்று போலீசார் தரப்புல கூறப்படுகிறது. இந்த நிலையில வங்கி அதிகாரிகள் அந்த கொள்ளை முயற்சி நடந்த வங்கியினுடைய அந்த ஏடிஎம் மையத்தில் அந்த ஏடிஎம் இயந்திரத்துல பதிவு செய்திருக்கக்கூடிய வீடியோ எப்படி இவற்றை அதில் அந்த கருப்பு அட்டையை 2 பக்கமும் ஒட்டக்கூடிய வகையிலான அந்த கருப்பு அட்டை ஒன்றை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவற்றை அதாவது இந்த மேலே மூடி இருக்கக்கூடிய ஏடிஎம் இயந்திரத்தை மூடி இருக்கக்கூடிய அந்த கதவுக்கு ஏற்ற போல இவர்கள் சாவி போன்ற ஒரு பொருளை ஏற்கனவே தயாரித்து வைத்திருப்பதாகவும் அவற்றை வைத்து அவர்கள் சுலபமாக அதை திறந்து விடுகிறார்கள், அதற்காக பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் என்று போலீசார் தரப்புல சொல்லப்படுகிறது. அப்படி திறந்து அந்த கருப்பு நிற அட்டையை பணம் வரக்கூடிய இடத்துல அடைத்து வைத்து விடுகிறார்கள். அதனால் வாடிக்கையாளர்கள் கார்டை பயன்படுத்தி அவர்கள் பணம் எடுக்கும் பொழுது பணம் வெளியில் வராமல் அப்படி சிக்கிக் கொள்கிறது. அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக அந்த பணம் சேரும். ஒவ்வொரு வாடிக்கையாளரும் எப்படி பணம் எடுக்க முயற்சி செய்து அந்த பணம் அது தேங்கிக் கொள்ளும். பிறகு சிறிது நேரம் கழித்து அந்த அட்டையை அவர்கள் எடுத்து விட்டால் அந்த ஒட்டுமொத்த பணத்தையும் அங்கிருந்து அவர்கள் எடுத்துக் கொள்ளலாம். இந்த நூதன முறையை தான் அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். இந்த செயல் விளக்க வீடியோ போன்று அந்த வங்கி அதிகாரிகள் அவற்றை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படி சிக்கிக் கொண்டிருந்த அந்த எந்திரத்தில் இருந்து அவற்றை திறந்து எப்படி அந்த கருப்பு அட்டையை ஒட்டி இருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். 2 புறமும் ஒட்டக்கூடிய வகையிலான அந்த டேப் ஒன்றை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவற்றை நீக்கி அதற்கு பிறகு அதில் சிக்கிக் கொண்டிருந்த பணத்தையும் வங்கி அதிகாரிகள் மீட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்துல ஏற்கனவே இது போன்று நடந்தாலும் வங்கி அதிகாரிகள் காவல்துறையில புகார் அளிக்கவில்லை என்று காவல்துறை தரப்புல சொல்லப்படுகிறது. ஏனென்றால் வங்கி அதிகாரிகளும் ஒரு வாடிக்கையாளர் உள்ளே சென்று அவருக்கு இது போன்ற பணம் தனது வங்கி கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் தன்னால் பணத்தை எடுக்க முடியவில்லை என்று தனக்கு பணம் கிடைக்கவில்லை என்று வாடிக்கையாளர்கள் புகார் அளிக்கும் போது அதை தொழில்நுட்ப கோளாறு என்றே கருதி வந்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கு முன்பு பல முறை இது போன்று நடந்திருக்கிறது என்பது தற்பொழுது வங்கி அதிகாரிகள் தான் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை பொறுத்தவரை நேற்று முன்தினம் இரவு வண்டலூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்பிஐ வங்கி ஏடிஎம்ல இதே போன்று ஒரு 7,500 ரூபாய் பணத்தை எடுக்கும் என்று இருக்கிறார்கள். உடனடியாக மும்பையில் இருக்கக்கூடிய வங்கியினுடைய தலைமையகத்திற்கு அது குறித்த எச்சரிக்கை சென்று அவர்கள் காவல்துறை தகவல் தெரிவித்து தாம்பரம் மாநகர காவல்துறை எல்லை என்பதனால் அவர்கள் இது குறித்து தீவிரமாக அந்த சிசிடிவியை கைப்பற்றி விசாரித்து வந்திருக்கிறார்கள். இதற்கிடையில் தான் நேற்று அதிகாலையில திருவான்மியூர் பகுதியில் இந்த எஸ்பிஐ வங்கியினுடைய ஏடிஎம்மில் இதே முறையில் அதே கொள்ளையர்கள் இந்த நூதன கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்த தகவல் வந்ததும் ஏற்கனவே திருவான்மியூர் போலீசாருக்கு தாம்பரம் பகுதியில தேடப்பட்டு வரக்கூடிய நபர்கள் குறித்த விவரங்கள் தெரிந்ததனால அவர்கள் உடனடியாக தேட தொடங்கியிருக்கிறார்கள். சிசிடிவியை வைத்து உடனடியாக தேடத் தொடங்கி திருவான்மியூர் பகுதியிலேயே ஒரு விடுதி ஒன்றில் அவர்கள் மீண்டும் தங்கியிருந்த அந்த விடுதிக்கு வரும்போதுதான் சுற்றி வளைத்து பிடித்திருக்கிறார்கள். இவர்கள் சாதாரணமாக, அதாவது ஒரு வங்கி கொள்ளையர்கள் முகத்தை மூடிக்கொண்டோ அல்லது மாஸ்க் போட்டுக்கொண்டோ அல்லது தலைக்கவசம் அணிந்து கொண்டோ வரும்பொழுது அதை சிசிடிவியில் பார்த்தால் அவர்கள் வித்தியாசமாக தெரியும். அது ஒரு சந்தேகம் ஏற்படும். ஆனால் இவர்கள் வழக்கமான ஒரு வாடிக்கையாளர் கொண்டு பணத்தை எடுக்கக்கூடிய ஒரு வாடிக்கையாளர் போன்றதான் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். ஆகவேதான் இது சந்தேகமே எழவில்லை என்றும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த கைது செய்யப்பட்ட 3 பேரிடமும் போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.